நீங்க இப்போ ப்ரிவியூல பார்க்குற மாதிரியான ஒரு சூப்பரான வீடியோவ ரொம்பவுமே ஈஸியாவே உங்களுக்கு புடிச்ச சாங்ல உங்களுக்கு புடிச்சவங்க ஃபோட்டோவ ஆட் பண்ணி உங்களுடைய மொபைல் ஃபோன்ல நீங்களாவே எடிட் பண்ணிக்கலாம். அத பத்தி தான் நம்ம இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்க போறோம். நம்மளோட வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. உங்கள மாதிரியான ஒரு எடிட்டர்ஸ் இருக்கு. ஸோ நம்மளோட வீடியோ வந்து ரெக்கமெண்ட் ஆகுறது கொஞ்சம் பயனுள்ளதா இருக்கும். ஸோ நீங்க வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல்ல நீங்க தான் ஃபர்ஸ்ட் டைமா பார்க்குற நண்பர்களா இருந்தீங்கன்னா, கீழ உள்ள சப்ஸ்கிரைப் ஐகான கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல உள்ள பெல் ஐகான கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷனை மட்டும் ஆல்ல கொடுத்துருங்க. வாங்க வீடியோக்குள்ள போயிரலாம். ஃபர்ஸ்ட்டு உங்க மொபைல் ஃபோன்ல இருக்கிற அலைட் மோஷன் ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணக்கப்புறம் நம்ம வீடியோவை எடிட் பண்ணுறதுக்கு பீட் மார்க் சேக் எஃபெக்ட் வந்து தேவைப்படும். இதை பதிவிறக்கம் செய்வதற்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். டிஸ்கிரிப்ஷனில் பீட் மார்க் சேக் எஃபெக்ட் இருக்கும். அதை உங்களுடைய அலைட் மோஷன் ஆப்பில் இம்போர்ட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் 2 ப்ராஜெக்டை உங்களுடைய அலைட் மோஷன் ஆப்பில் இம்போர்ட் பண்ணிக்கோங்க. பீட் மார்க்கையும் சேக் எஃபெக்டையும் உங்களுடைய அலைட் மோஷன் ஆப்பில் இம்போர்ட் பண்ணக்கப்புறம் நம்ம வீடியோவை எடிட் பண்ண நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் எடிட் பண்ண போகிற உங்களுடைய எல்லா இமேஜையும் 4:3 வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. சேஞ்ச் பண்ணால் மட்டும்தான் நம்மளால் வீடியோவை எந்த ஒரு தவறும் இல்லாமல் எடிட் பண்ண முடியும். அதை எப்படி சேஞ்ச் பண்ணுங்கிறதையும் தெளிவாக சொல்லியிருந்தேன். இப்போது இமேஜோட சைஸை சேஞ்ச் பண்ணுறதுக்கு கீழே உள்ள ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம எடிட் பண்ண போகிற ரேஷியோ 4:3. அதை செலக்ட் பண்ணி கிரியேட் ப்ராஜெக்ட் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. இப்போது நம்ம இமேஜை உள்ளே ஆட் பண்ணி சைஸை சேஞ்ச் பண்ணி சேவ் பண்ண போகிறோம். அது ரொம்பவுமே ஈஸி தான். இப்போ கீழே உள்ள ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. செகண்டில் மீடியான் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. கீழே உள்ள வியூ ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். மேலே உள்ள ஆரோ மார்க்கை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் எடிட் பண்ண போகிற உங்களோட ஃபோட்டோவை எந்த ஃபோட்டோவில் சேவ் பண்ணி வச்சுருக்கீங்களோ அந்த ஃபோட்டோவை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் நீங்கள் சைஸு சேஞ்ச் பண்ண போகிற உங்களுடைய ஒரு ஃபோட்டோவை செலக்ட் பண்ணி ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். உங்களோட ஃபோட்டோ இதே மாதிரி ஸ்க்ரீனில் வந்து ஆட் ஆயிரும். இப்போது நீங்கள் ஆட் பண்ண உங்களுடைய ஃபோட்டோவை கிளிக் பண்ணிக்கோங்க. மேலே டாப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 டாட் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதில் மேலிருந்து 5வது ஆப்ஷன் ஃபில் கம்போசிஷன் ஏரியான்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணால் உங்களோட இமேஜ் இதே மாதிரி ஃபுல் ஸ்க்ரீன் வந்து ஜூம் ஆயிரும். இப்போ எனக்கு இருக்கிற மாதிரி உங்களோட பேஸ் வந்து சரியாக ஸ்க்ரீனில் தெரியாமல் இருந்துச்சுன்னா ஸோ நீங்கள் உங்களோட 2 விரலை யூஸ் பண்ணி ஃபோட்டோவை லைட்டாக ஜூம் பண்ணிக்கோங்க. ஜூம் பண்ணிவிட்டு ஸோ ஃபோட்டோ இதே மாதிரி கீழே மூவ் பண்ணிங்கன்னா ஃபோட்டோ இதே மாதிரி வந்து மூவ் ஆகி வரும். இதே மாதிரி உங்களுக்கு வந்து பேஸ் மட்டும் ஸ்க்ரீனில் ஓரளவு தெளிவாக தெரிஞ்சால் போதும். நீங்கள் கீழே மூவ் பண்ணி வரும்போது இதே மாதிரி ஒயிட் கலர் எதுவுமே தெரியக்கூடாது. ஸோ ஸ்க்ரீன் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களோட இமேஜ் மட்டும்தான் இருக்கணும். ஆனால் பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஸ்க்ரீனில் தெளிவாக தெரிஞ்சால் போதும். இப்போ நான் செட் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா? ஸோ இதே மாதிரி ஸோ ஓரளவுக்கு நம்ம பேஸ் மட்டும் ஸ்க்ரீனில் ஓரளவுக்கு தெளிவாக தெரிஞ்சால் போதும். ஸோ இதே மாதிரி செட் பண்ணக்கப்புறம் இந்த இமேஜை நீங்கள் வந்து சேவ் பண்ணணும். ஓகேவா? ஸோ இமேஜை சேவ் பண்ணுறதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஷேர் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதில் மேலிருந்து 3வது கரண்ட் ஃப்ரேம் அஸ் பிஎன்ஜின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணி கீழே உள்ள எக்ஸ்போர்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு ஒரு சேவ் ஐக்கான் வந்து கேட்கும், அதை கிளிக் பண்ணி நீங்கள் சைஸை சேஞ்ச் பண்ணி சேவ் பண்ண உங்களோட இமேஜை வந்து சேவ் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளுக்கு ஃபஸ்ட்டு இமேஜ் வந்து சேவ் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு க்ளோஸ் பண்ணிக்கோங்க. க்ளோஸ் பண்ணக்கப்புறம் அந்த இமேஜை கிளிக் பண்ணி மேலே உள்ள டெலிட் ஐக்கானை கிளிக் பண்ணி டெலிட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் எப்படி இமேஜ் ஆட் பண்ணி சைஸை வந்து சேஞ்ச் பண்ணி காமிச்சேனோ அதே மாதிரி தான் உங்களோட அடுத்த இமேஜ் ஆட் பண்ணுங்கள். மேலே உள்ள 3 டாட் ஐக்கானை கிளிக் பண்ணி ஃபில் கம்போசிஷன் ஏரியா கொடுத்து சைஸை சேஞ்ச் பண்ணி சேவ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் உங்களுக்கு எப்படி இமேஜோட சைஸை சேஞ்ச் பண்ணுங்கிறத சொல்லிட்டேன். ஸோ அதே மாதிரி உங்களுடைய எல்லா இமேஜையும் 4:3 சேஞ்ச் பண்ணி சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ நீங்கள் இமேஜோட சைஸை சேஞ்ச் பண்ணியிருப்பீங்க. நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுன்னு கேட்குறீங்களா? நான் கொடுத்துருக்கிற பீட் மார்க்கை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ நான் உங்களுக்கு கொடுத்துருக்கிற அந்த பீட் மார்க் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். ஆனால் ரொம்பவுமே ஈஸியாக எடிட் பண்ணிக்கலாம். என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ரொம்பவுமே ஈஸியாக எப்படி எடிட் பண்ணுங்கிறத சொல்கிறேன். ஸோ நான் கொடுத்துருக்க அந்த பீட் மார்க் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். ஸோ ரொம்பவுமே ஈஸியாக தான் இருக்கும். ஸோ இங்கே ஃபஸ்ட்டு என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா, ஸோ பீட் மார்க்கை ஓப்பன் பண்ணிட்டீங்க. அடுத்து என்ன பண்ணுன்னு கேட்குறீங்களா? உங்களுக்கு இந்த இடத்துல ஒரு ப்ளே பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி பாருங்கள். நான் கொடுத்துருக்க ஆடியோ பிடிச்சிருக்காங்கிறத ப்ளே பண்ணி விட்டு பாருங்கள். நான் கொடுத்துருக்கிற ஆடியோ பிடிச்சிருந்தா மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் கொடுத்துருக்க ஆடியோ பிடிக்கலாட்டி அந்த ஆடியோவை கிளிக் பண்ணுங்கள். மேலே உள்ள டெலிட் ஐக்கானை கிளிக் பண்ணி டெலிட் பண்ணிக்கோங்க. டெலிட் பண்ணக்கப்புறம் உங்களுக்கு பிடிச்ச ஆடியோவை உள்ளே வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ஆடியோ ஆட் பண்ணுறது எல்லாத்துக்குமே தெரியும். நான் சொல்லி டைம் வேஸ்ட் பண்ண விரும்பல. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஆடியோவை உள்ளே வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ ஆடியோவை சேஞ்ச் பண்ணக்கப்புறம் நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா, ஆடியோக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு பேக்ரவுண்டு இமேஜ் நான் வந்து கொடுத்துருக்கிறேன். நான் கொடுத்துருக்கிற பேக்ரவுண்டு இமேஜை கிளிக் பண்ணுங்கள். கலர் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இங்கே கீழே ஒரு ஸ்டார் சிம்பிள் இருக்கும், அதை கிளிக் பண்ணால் உங்களோட கலரி பேரும் மேலே உள்ள ஆரோ மார்க்கை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களோட ஃபோட்டோவை எந்த ஃபோட்டோவில் சேவ் பண்ணி வச்சுருக்கீங்களோ அந்த ஃபோட்டோ கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் எந்த ஃபோட்டோவை பேக்ரவுண்டில் வைக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த ஃபோட்டோவை செலக்ட் பண்ணி ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். உங்களோட ஃபோட்டோ வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இதே மாதிரி பேக்ரவுண்டில் ஃபுல் ஸ்க்ரீனில் வந்து செட் ஆயிரும்.
இப்போ நான் பேக்ரவுண்டில் இமேஜ் வந்து சேஞ்ச் பண்ணிட்டேன். இந்த பேக்ரவுண்ட் இமேஜுக்கு ஒரு எஃபெக்ட் வந்து கொடுக்க போகிறோம். பேக்ரவுண்ட் இமேஜுக்கு எஃபெக்ட்டை கொடுக்கறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் இப்போ ஆட் பண்ண உங்களோட பேக்ரவுண்ட் இமேஜை கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் எத்தனை நிமிஷம் ஆடியோ ஆட் பண்ணியிருக்கீங்களோ உங்களோட ஆடியோட எண்டுக்கு போய்க்கோங்க. கீழே 2 ஆரோ மார்க் இருக்கும். இந்த ஃபஸ்ட் ஆரோ மார்க்கை கிளிக் பண்ணி ஆடியோட எண்டு வரையாக இமேஜை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் கேட்டிங்கன்னா, ஆடியோக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பு இருக்கும். அந்த குறிப்புக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு பிஎன்ஜி இமேஜ் இருக்கும். காட் பிஎன்ஜி இமேஜ் இருக்கும். அந்த இமேஜையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இதையும் ஆடியோட எண்டு வரையாக மூவ் பண்ணி ஃபஸ்ட்டு ஆரோ மார்க்கை கிளிக் பண்ணி எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு நான் சொன்னேன் இந்த 2யும் தெளிவாக பண்ணிக்கோங்க. அடுத்து என்ன சொன்னேன், பேக்ரவுண்ட் இமேஜுக்கு ஒரு எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணணும்னு சொன்னேன். அது ரொம்பவுமே ஈஸி தான். இப்போ பேக்ரவுண்ட் இமேஜுக்கு எஃபெக்ட் ஆட் பண்ணுறதுக்கு பேக் வந்துக்கோங்க. சேக் எஃபெக்ட்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் ஃபஸ்ட்டு எஃபெக்ட் இருக்குது பார்த்தீங்களா, எஃபெக்ட் 1 எஃபெக்ட் 2ன்னு சொல்லி 2 எஃபெக்ட் தான் இருக்கும். இப்போ எஃபெக்ட் 1 கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணக்கப்புறம் உங்களுக்கு இந்த இடத்துல குட்டி பாக்ஸ் போட்டு ப்ளஸ் ஐக்கான் இருக்கும். அதை கிளிக் பண்ணி காப்பி லேயர் கொடுத்துட்டு பேக் வந்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு உங்களோட பீட் மார்க்கை ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா கீழே பேக்ரவுண்ட் இமேஜ் இருக்கும். நீங்கள் ஆட் பண்ண உங்களோட பேக்ரவுண்ட் இமேஜை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல குட்டி பாக்ஸ் போட்டு ப்ளஸ் ஐக்கான் இருக்கும். அதை மறுபடியும் கிளிக் பண்ணுங்கள். இமேஜை கிளிக் பண்ணிவிட்டு அந்த குட்டி பாக்ஸ் போட்டு ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. லாஸ்ட்டு பேஜ் ஸ்டைல் இருக்கும். அது பக்கத்தில் ஒரு ஆரோ மார்க் இருக்கும். அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. இல்லை எல்லா ஐக்கானும் ஆஃப் பண்ணி விட்ருங்க. நம்மளுக்கு இந்த எஃபெக்ட் ஐக்கானும் இந்த பிளெண்டிங் அண்ட் ஒப்பாசிட்டி ஓகேவா. இந்த 2 ஐக்கான் மட்டும் ஆனில் இருந்தால் போதும். இப்போ கீழே பேஸ்ட் ஆப்ஷன் இருக்கும். அதை கொடுத்துருங்க. பேக்ரவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கலர் வந்து சேஞ்ச் ஆகி லைட் வந்து பிளராக இருக்கும். இப்படி இருந்தால் தான் நமக்கு நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. இதே மாதிரி நான் சொன்ன எஃபெக்ட்டை அப்படியே ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, பேக்ரவுண்டு இமேஜ் சேஞ்ச் பண்ணிட்டோம். எஃபெக்ட் ஆட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும் கேட்குறீங்களா? அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா குரூப் 5ன்னு ஒன்று இருக்கும். அதை கிளிக் பண்ணி அதில் எடிட் குரூப் வைக்கோங்க. இந்த குரூப்புக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணி கொடுத்துட்டேன். அந்த மூவ் ஆகுது பார்த்தீங்களா, பாக்ஸ் எப்படி மூவ் ஆகணுங்கிறத அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் ஆட் பண்ணி கொடுத்துட்டேன். நீங்கள் உள்ளே போய் செக் பண்ணி பார்க்கணுனாலும் செக் பண்ணி பார்த்துக்கலாம். அந்த பாக்ஸ் ஆட் பண்ணி எப்படி கட் பண்ணுங்கிறத நீங்கள் உள்ளே போய் செக் பண்ணி பார்க்கலாம். செக் பண்ணி பார்க்கலாம். ஒரு 2 ரெக்டாங்கிள் ஆட் பண்ணியிருப்பேன். அதுக்கு மேலே ஒரு ரெக்டாங்கிள் ஆட் பண்ணி அதோட சைஸை கம்மி பண்ணி அதோட பேக்ரவுண்ட் வந்து ரிமூவ் பண்ணியிருப்பேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இதில் அவள் தான் பண்ணியிருப்பேன். இது வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு அந்த குட்டி லைன் இருக்கும். அதை வந்து கட் பண்ணுறதுக்காண்டி ஒரு ரவுண்ட் ரெக்டாங்கிள் பாக்ஸ் ஆட் பண்ணி லைட்டாக அந்த 2 சைடு வந்து பார்த்தீங்கன்னா இமேஜ் ஆட் பண்ணி கட் பண்ணியிருப்பேன். அது இப்போ சொல்லியிருந்த வீடியோவில் திரும்ப போயிடும். நீங்கள் செக் பண்ணி பார்க்கணும். போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க எப்படி ஆட் பண்ணுங்கிறத. இப்போ இதில் அதாவது இப்போ நான் ரொம்ப பேஸ்ட் நினைக்கிறேன். இப்போ நீங்கள் குரூப்பை வந்து ஓப்பன் பண்ணிட்டீங்க. குரூப்பை ஓப்பன் பண்ணக்கப்புறம் இதில் என்ன பண்ணுங்க கேட்டிங்கன்னா உங்களோட இமேஜை மட்டும் சேஞ்ச் பண்ணால் போதும். எந்த இடத்துல உங்களோட இமேஜ் ஆட் பண்ணு கேட்குறீங்களா? கீழே பார்த்தீங்கன்னா தெரியும் லாஸ்ட் ஒரு 5 குரூப் இருக்கும். 5 குரூப்புக்கு கீழே லாஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா குரூப் அதாவது ஒரு இமேஜ் நான் வந்து கொடுத்துருப்பேன். யூடியூப் அந்தராஜ் கிரியேஷன் சொல்லி லாஸ்ட்டாக ஒரு இமேஜ் நான் வந்து கொடுத்துருப்பேன். அந்த இமேஜை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த இடத்துல கலர் ஐக்கான் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். லாஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு மீடியா ஐக்கான் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கீழே உள்ள அந்த மீடியா ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். உங்களோட கிளறி போயிடும். மேலே உள்ள ஆரோ மார்க்கை கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் சைஸை சேஞ்ச் பண்ண உங்களோட எல்லா இமேஜும் அலைட் மோஷங்கிற ஃபோல்டரில் வந்து சேவாக இருக்கும். அந்த ஃபோல்டரை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் நீங்கள் சைஸை சேஞ்ச் பண்ண உங்களோட ஒரு இமேஜை செலக்ட் பண்ணி ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். உங்களோட இமேஜ் இதே மாதிரி ஸ்க்ரீனில் வந்து ஆட் ஆயிரும். அவ்வளோதான், அப்படியே பேக் வந்துக்கலாம். வேறு எதுவுமே பண்ண தேவையில்ல. பார்த்தாலே தெரியும் நான் இமேஜ் மட்டும் தான் ஆட் பண்ணேன். எனக்கு ஸ்க்ரீனில் அப்படியே சேஞ்ச் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும்னு கேட்குறீங்களா? அந்த குரூப்புக்குள்ளே இமேஜ் ஆட் பண்ணக்கப்புறம் அந்த குரூப்பை கிளிக் பண்ணிக்கோங்க. குரூப்பை கிளிக் பண்ணக்கப்புறம் உங்களுக்கு இந்த இடத்துல குட்டி பாக்ஸ் போட்டு ப்ளஸ் ஐக்கான் இருக்கும். அதை கிளிக் பண்ணி காப்பி லேயர் கொடுத்துட்டு பேக் வந்துருங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு 3 செகண்ட் கிட்ட ஒரு பீட் மார்க் வந்து லாஸ்ட்டாக 3 செகண்ட் இந்த குரூப் முடிகிற இடத்துல ஒரு பீட் மார்க் வந்து வச்சிருப்பேன். அந்த குரூப்போட எண்டில் வச்சுக்கோங்க. அந்த எண்டில் வச்சக்கப்புறம் நீங்கள் காப்பி பண்ண அந்த குரூப்பை இந்த குட்டி பாக்ஸ் போட்டு ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணி பேஸ்ட் லேயர் கொடுத்துருங்க. அந்த குரூப் வந்து பார்த்தீங்கன்னா அகைன் இந்த சைடு வந்து ஆட் ஆயிரும். இப்போ உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ நீங்கள் அந்த குரூப்பை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் எடிட் குரூப் வைக்கோங்க. கீழே உள்ள அந்த இமேஜில் மட்டும் நீங்கள் எடிட் பண்ண போகிற உங்களுடைய அடுத்த ஃபோட்டோவை செலக்ட் பண்ணி ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆட் பண்ணிவிட்டு அப்படியே பேக் வந்துக்கலாம். இப்போ நான் எப்படி இமேஜை சேஞ்ச் பண்ணுங்கிறது உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சுன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு அந்த குரூப்பை கிளிக் பண்ணி இந்த குரூப்போட எண்டுக்கு போய்க்கோங்க. அந்த குரூப்போட எண்டுக்கு போனக்கப்புறம் மறுபடியும் அதே குட்டி பாக்ஸ் போட்டு ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணி பேஸ்ட் லேயர் கொடுத்துருங்க. மறுபடியும் உங்களுக்கு அந்த லேயர் வந்து இங்கிருந்து ஆட் ஆயிரும். நெக்ஸ்ட்டு எப்போதும் போல் அந்த குரூப்பை கிளிக் பண்ணிவிட்டு அதில் எடிட் குரூப் போய்க்கோங்க. அதில் கீழே உள்ள இமேஜை மட்டும் கிளிக் பண்ணி உங்களுடைய அடுத்த இமேஜ் ஓகேவா. உங்களோட அடுத்த இமேஜை செலக்ட் பண்ணி ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு எப்போதும் போல் அப்படியே பேக் வந்துடுங்க. நெக்ஸ்ட்டு அதே தான் நீங்கள் திரும்ப பண்ண போகிறீங்க. நெக்ஸ்ட்டு அந்த குரூப்பை கிளிக் பண்ணிக்கோங்க. அதோட எண்டுக்கு போய்க்கோங்க. நீங்கள் காப்பி பண்ண அந்த லேயரை மறுபடியும் கிளிக் பண்ணி பேஸ்ட் லேயர் கொடுத்துட்டு அதுக்கடுத்து எப்போதும் போல் உள்ளே போய் எடிட் குரூப் போயிட்டு லாஸ்ட் உள்ள இமேஜில் மட்டும் நீங்கள் எடிட் பண்ண போகிற உங்களுடைய அடுத்த ஃபோட்டோவை செலக்ட் பண்ணி ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் இதுவரையாக சொன்னது உங்களுக்கு ரொம்பவே தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி தான் நீங்கள் எத்தனை நிமிஷம் அதாவது நீங்கள் எத்தனை செகண்டு ஆடியோ வந்து ஆட் பண்ணியிருக்கீங்களோ உங்களோட ஆடியோட எண்டு வரையாக நான் சொன்ன அந்த குரூப் அதாவது நீங்கள் ஆட் பண்ண ஒரு இமேஜ்
ஸோ ஸோ நீங்கள் ஆட் பண்ண அந்த குரூப் இருக்குது பார்த்தீங்களா, அந்த குரூப்பை காப்பி பண்ண குரூப்பை நீங்கள் எத்தனை நிமிஷம் ஆடியோ ஆட் பண்ணீங்களோ அந்த ஆடியோட எண்டு வரையா அப்படியே காப்பி பண்ணதை லைட்டாக ஆட் பண்ணுங்கள், இமேஜை சேஞ்ச் பண்ணுங்கள், ஆட் பண்ணுங்கள், இமேஜை சேஞ்ச் பண்ணுங்கள். நீங்கள் எத்தனை நிமிஷம் ஆடியோ ஆட் பண்ணிக்கிறீங்களோ உங்கள் ஆடியோட எண்டு வரையா நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது நான் உங்களுக்கு சொல்கிறதுக்காண்டி என்னோட ஆடியோட எண்டு வரையா நான் காப்பி பண்ண குரூப்பை வரிசையாக வந்து ஆட் பண்ணிவிட்டு ஸோ நான் இமேஜ் வந்து சேஞ்ச் பண்ணிட்டேன். நீங்களும் காப்பி பண்ணி அந்த குரூப்பை ஆடியோட எண்டு வரையா ஆட் பண்ணிக்கோங்க இதே மாதிரி. ஸோ நீங்கள் எத்தனை நிமிஷம் ஆடியோ ஆட் பண்ணீங்களோ அத்தனை நிமிஷம் வரையா அந்த குரூப்பை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு அது இமேஜை நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம் பார்த்தோம்னா நம்ம லிரிக்ஸ் வந்து ஆட் பண்ண போகிறோம். அதுவும் ரொம்பவுமே ஈஸி தான். அதையும் நான் சொல்லியிருந்தேன், இந்த வீடியோவில் தெளிவாக சொல்லியிருந்தேன். லிரிக்ஸு ஆட் பண்ணுறது ரொம்பவுமே ஈஸி தான். நீங்கள் எந்த சாங்கு கீழே வந்து ஆட் பண்ணியிருக்கீங்களோ அந்த சாங் நேமை கூகுளில் போய் டைப் பண்ணி பக்கத்தில் லிரிக்ஸ்ன்னு டைப் பண்ணாலே போதும். உங்களுக்கு அந்த சாங்க்கான லிரிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கூகுளே கிடைக்கும். ஸோ நீங்கள் அந்த சாங்கை கிளிக் பண்ணி ஸோ அந்த சாங் நேமை டைப் பண்ணி பக்கத்தில் லிரிக்ஸ் போட்டு சர்ச் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு அந்த சாங்கோட நேமான ஒரு லிரிக்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ அந்த பேஜை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நான் எடிட் பண்ண போகிற அந்த சாங் நேமை டைப் பண்ணி பக்கத்தில் லிரிக்ஸ்னு போட்டேன். எனக்கான ஒரு லிரிக்ஸ் பேராகிராஃப் வந்து கிடச்சிருச்சு. இதே மாதிரி உங்களோட சாங் நேமை டைப் பண்ணி பக்கத்தில் லிரிக்ஸ்னு டைப் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கான அந்த சாங்கோட லிரிக்ஸ் வந்து கிடைக்கும். அதில் நீங்கள் இந்த இடத்துல ஓகேவா, நீங்கள் எந்த உங்களோட சாங் இருக்குது பார்த்தீங்களா, இங்கே சாங் வந்து இந்த இடத்துல வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ இந்த சாங்கோட லைன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்துல இருந்து நமக்கு வந்து சாங் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. உங்களோட சாங்கோட லைன் வந்து எங்கேருந்து ஆரம்பிக்குன்னு பார்த்துக்கோங்க. இங்கே ஸ்டார்டிங்லேருந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாங் வந்து ப்ளே ஆகும். அந்த சாங்கோட லைன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேராகிராஃபில் எங்கே இருக்குன்னு பார்த்துக்கோங்க. அந்த சாங்கோட ஃபஸ்ட்டு 2 வேர்டு ஓகேவா, நீங்கள் ஆட் பண்ணியிருக்க அந்த சாங்கோட ஃபஸ்ட்டு 2 வேர்டை செலக்ட் பண்ணிவிட்டு காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு பேக் வந்துக்கோங்க. இப்போ நான் காப்பி பண்ண அந்த சாங் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இங்கே இருந்தால் ப்ளே ஆகுது. இங்கேருந்து எந்த சாங் இங்கேருந்து என்ன வாய்ஸ் வந்து ப்ளே ஆகுதோ அந்த வாய்ஸோட லிரிக்ஸை நான் போய் காப்பி பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு கீழே உள்ள ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே சைடில் ஏஏ டிஸ்க்குன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் காப்பி பண்ண அந்த லிரிக்ஸை இங்கே லாங் ப்ரெஸ் பண்ணி பேஸ்ட் கொடுத்துக்கோங்க. அந்த லிரிக்ஸில் ஃபஸ்ட்டு வேர்டு மட்டும் பார்த்தீங்கன்னா கேப் லெட்டராக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க, நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு இந்த சைடில் 3 டாட் இருக்கும், அதை கிளிக் பண்ணி சென்டர் அலைன்மெண்ட் வந்து பண்ணிக்கோங்க. இந்த புள்ளியை லாங் ப்ரெஸ் பண்ணி கொஞ்சம் இழுத்து விட்டுக்கோங்க. அதாவது நான் யூஸ் பண்ணிக்க இந்த ஃபாண்டோட டவுன்லோடிங் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை டவுன்லோட் பண்ணி இம்போர்ட் பண்ணி சேஞ்ச் பண்ணிக்கோங்க. வேறு ஏதாவது கூட நல்ல ஃபாண்ட் இருந்தால் கூட நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். சேஞ்ச் பண்ணிவிட்டு ஃபாண்டோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த சைஸ் தேவைப்படுதோ ஸோ அந்த சைஸ் வந்து நீங்கள் வந்து செட் பண்ணிக்கோங்க. நான் ஒரு 32 வந்து கொடுத்துருக்கேன். ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கலர் வந்து பார்த்தீங்கன்னா லிரிக்ஸுக்கு என்ன கலர் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ கொடுத்துக்கலாம். நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒயிட் கலர் வந்து கொடுத்துக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு டிக் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும் கேட்டிங்கன்னா, நீங்கள் ஆட் பண்ண அந்த சாங் இருக்குது பார்த்தீங்களா, நீங்கள் ஆட் பண்ண லிரிக்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களோட ஆடியோட எண்டுக்கு போய்க்கோங்க. கீழே பார்த்தீங்கன்னா 2 ஆர மார்க் இருக்கும். இந்த ஃபஸ்ட்டு ஆர மார்க்கை கிளிக் பண்ணி எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து ஃபஸ்ட்டு ஒரு லிரிக்ஸ் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கு நான் வந்து ஃபாண்ட் செட் பண்ணி வச்சுட்டேன். ஓகே, இப்போ உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும். நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் பார்த்தோம்னா, இப்போ நம்ம வந்து கட் பண்ண போகிறோம். இப்போ நீங்கள் இங்கே ஆட் பண்ணியிருக்க அந்த 2 வார்த்தை இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த 2 வார்த்தை எங்கே முடியுதுன்னு பாருங்கள். ஆடியோ அந்த ப்ளே பட்டனை கிளிக் பண்ணுங்கள். உங்களோட ஆடியோ வந்து ப்ளே ஆகும். அந்த ஆடியோவோட நீங்கள் ஆட் பண்ணியிருக்க அந்த ஃபஸ்ட்டு 2 வார்த்தை எந்த இடத்துல முடியுதோ அந்த இடத்த ஸோ ஓகே இந்த இடத்துல எனக்கு முடியுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த லிரிக்ஸை கிளிக் பண்ணி நான் அந்த இடத்துல சென்டரில் உள்ள இந்த ஐக்கானை கிளிக் பண்ணால் போதும், எனக்கு லிரிக்ஸ் வந்து கட் ஆயிருச்சு. நான் இப்போ ஆட் பண்ணிக்க இந்த 2 வார்த்தை வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த இடத்துல வந்து முடிஞ்சிருச்சு. ஓகே, இந்த இடத்துல எனக்கு முடிஞ்சிருச்சு. ஸோ அதனால் லிரிக்ஸை நான் வந்து கட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து எந்த வார்த்தை ப்ளே ஆகுதோ அந்த வார்த்தையை போய் நான் காப்பி பண்ண போகிறேன். இப்போ நான் வந்து ஃபஸ்ட்டு 2 வேர்டை வந்து ஆட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் நான் என்னோட லிரிக்ஸ் பேராகிராஃப் ஓப்பன் பண்ணிவிட்டு என்னோட அடுத்த 2 வேர்டை நான் செலக்ட் பண்ணி காப்பி பண்ணிவிட்டு நான் பேக் வந்துக்கிட்டு என்னோட லிரிக்ஸ் பேராகிராஃப் அதாவது என்னோட அலைட் மோஷன் அப்போ ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் லிரிக்ஸை கிளிக் பண்ணி ஓகே ஃபஸ்ட் 2 வேர்டு ஆட் பண்ணிட்டேன். ஸோ செகண்ட் லிரிக்ஸை கிளிக் பண்ணி அதில் எடிட்டர்ஸ்க்கு போயிட்டு ஏற்கனவே ஆட் பண்ணி வந்த லிரிக்ஸை நான் செலக்ட் பண்ணி டெலிட் பண்ணி விட்டுக்கப்புறம் நான் இப்போ ரீசெண்டாக காப்பி பண்ண அந்த லிரிக்ஸை பேஸ்ட் கொடுத்துக்கிறேன். என்னோட லிரிக்ஸில் மட்டும் ஃபஸ்ட்டு வேர்டை மட்டும் பார்த்தீங்கன்னா நான் கேப் லெட்டராக கொடுத்துக்கிறேன். நீங்களும் இதே மாதிரி வந்து கேப் லெட்டராக சேஞ்ச் பண்ணிவிட்டு டிக் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணும், இந்த ஆடியோவை ப்ளே பண்ண கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ ரீசெண்டாக ஆட் பண்ண உங்களோட 2 வார்த்தை வந்து பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல முடியுதோ அந்த இடத்துல கிளிக் பண்ணி இதே மாதிரி சென்டரில் வந்து கட் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுக்கு ரொம்பவுமே தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எப்படி லிரிக்ஸ் ஆட் பண்ணுங்கிறத சொல்லிட்டேன். நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம், அடுத்து இங்கேருந்து என்ன லைன் வந்து ப்ளே ஆகுதோ ஸோ எந்த வார்த்தை வந்து ப்ளே ஆகுதோ அந்த வார்த்தையில் உள்ள 2 வேர்டை காப்பி பண்ணிக்கோங்க. 2 வேர்டை உள்ளே வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. சேஞ்ச் பண்ணக்கப்புறம் ஸோ எந்த இடத்துல முடியுதோ அந்த இடத்துல கிளிக் பண்ணி இதே மாதிரி வந்து கட் பண்ணிக்கோங்க. இப்படி தான் நம்ம லிரிக்ஸ் வந்து ஆட் பண்ண போகிறோம். நீங்கள் எந்த சாங் ஆட் பண்ணீங்களோ அந்த சாங்கோட லிரிக்ஸை ஆடியோட எண்டு வரையாக ஸோ ஒரு 2 வார்த்தை ஒரு 3 வார்த்தை அதுக்குள்ளே பார்த்துக்கோங்க, போதும், சூப்பராக இருக்கும். ஸோ உங்களோட ஆடியோட எண்டு வரையாக ஃபஸ்ட்டு நீங்கள் லிரிக்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க.
இப்போது நான் ஆடியோட எண்டு வரை லிரிக்ஸ் ஆட் பண்ணி நான் வந்து கட் பண்ணிவிட்டேன். என்னோட சாங்க்கு தகுந்த மாதிரி நீங்களும் லிரிக்ஸை வந்து லிரிக்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நான் சொன்ன மாதிரி லிரிக்ஸ் ஆட் பண்ணக்கப்புறம் இந்த லிரிக்ஸ்க்கு ஒரு சின்ன சேக் எஃபெக்ட் வந்து ஆட் பண்ண போகிறோம். பேக் வந்துக்கிட்டு சேக் எஃபெக்ட்டை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. சேக் எஃபெக்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எஃபெக்ட் 2 இருக்கும். அந்த எஃபெக்ட் 2 கிளிக் பண்ணி இந்த குட்டி பாக்ஸ் போட்டு ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணி காப்பி லேயர் கொடுத்துட்டு பேக் வந்துருங்க. நெக்ஸ்ட்டு உங்களோட பீட் மார்க்கை ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் நீங்கள் இப்போ ரீசெண்டாக ஆட் பண்ண உங்களோட லிரிக்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா? ஸோ அந்த ஃபஸ்ட்டு லிரிக்ஸோட லெஃப்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா கண்ணெக்கான் இருக்கும். அந்த ஃபஸ்ட்டு லிரிக்ஸோட லெஃப்ட் சைடில் உள்ள கண்ணெக்கான லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள். இதே மாதிரி வந்து டிக் ஆயிரும். நெக்ஸ்ட்டு மேலே நான் கொடுத்துருக்க எல்லா லிரிக்ஸும் இந்த மாதிரி செலக்ட் பண்ணிக்கோங்க. வரிசையாக லிரிக்ஸை மட்டும் செலக்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் எத்தனை லிரிக்ஸ் ஆட் பண்ணியிருக்கீங்களோ அந்த எல்லா லிரிக்ஸும் செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 16 லிரிக்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். என்னோட அந்த எல்லா லிரிக்ஸையும் நான் ஆட் பண்ண அந்த சாங்க்கு வந்து மாதிரியான எல்லா லிரிக்ஸையும் நான் வந்து செலக்ட் பண்ணிட்டேன். இப்போ எஃபெக்ட்டை உள்ளே வந்து ஆட் பண்ண போகிறோம். இந்த குட்டி பாக்ஸ் போட்டு ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். லாஸ்ட் பேஸ்ட் டீல் கிட்ட ஒரு 1/2 மார்க் இருக்கும். அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்கிற எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிக்கோங்க. ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த எஃபெக்ட் ஐக்கானும் இந்த மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் இந்த 2 மட்டும் ஆனில் இருந்தால் போதும். மற்ற எல்லாத்தையும் ஆஃப் பண்ணி விட்டு பேஸ்ட் கொடுத்துருங்க. உங்களுக்கு லிரிக்ஸ்க்கான ஒரு எஃபெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஸ்க்ரீன் வந்து கிடச்சிரும் பார்த்தாலே தெரியும். ஸோ இப்போ நம்ம லிரிக்ஸ்க்கு எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணிட்டோம். இப்போ வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா 99% வந்து முடிஞ்சு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு சிசி எஃபெக்ட் மட்டும் ஆட் பண்ணால் போதும். பேக் வந்துக்கோங்க. சேக் எஃபெக்ட்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் லாஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 3 சிசி இருக்கும். லெஃப்ட் சைடில் 3 டாட் லெஃப்ட் சைடில் கனெக்ட் இருக்கும். அதை லாங் ப்ரெஸ் பண்ணி இந்த 3 செலக்ட் பண்ணி இந்த குட்டி பாக்ஸ் போட்டு ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணி காப்பி 3 லேயர் கொடுத்துட்டு பேக் வந்துருங்க. பீட் மார்க்கை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஆடியோட ஸ்டார்டிங்லேயே வச்சுக்கோங்க. இந்த குட்டி பாக்ஸ் போட்டு ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணி பேஸ்ட் 3 லேயர் கொடுத்துருங்க. நீங்கள் பாட் பண்ண அந்த 3ஐயும் லாங் ப்ரெஸ் பண்ணி மறுபடியும் செலக்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் எத்தனை நிமிஷம் ஆடியோ ஆட் பண்ணீங்களோ உங்களோட ஆடியோட எண்டுக்கு போய்க்கோங்க. கீழே 2 1/2 மார்க் இருக்கும். இந்த ஃபஸ்ட் 1/2 மார்க்கை கிளிக் பண்ணி எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டுருங்க. ஸோ அவ்வளோதான், ரொம்பவுமே ஈஸி தான். ஸோ வீடியோ பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாகவே முடிஞ்சிச்சு. நீங்கள் இந்த வீடியோ வந்து சேவ் பண்ணிக்கலாம். இப்போ நான் சொன்னது எல்லாமே உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அவ்வளோதான், வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே ஈஸி தான். ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ கம்ப்ளீட்டாகவே முடிஞ்சிச்சு. மேலே உள்ள சேர் ஐக்கானை கிளிக் பண்ணி கீழே உள்ள எக்ஸ்போர்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் இந்த வீடியோ வந்து சேவ் பண்ணிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.